ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னா இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. இந்த மாதமாச்சு இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. இந்த நிலையில் தான் அனைவரும் வெயிட் பண்ணியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ உத்தரவு வந்து கூட்டுத்துறைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் அனைவருமே ரேஷன்களுடைய விண்ணப்பித்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் இரவுக்குள்ளே அப்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாளையிலேருந்து கன்ஃபார்மாக ரிசல்ட்டு ஏதாச்சும் உங்களுடைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வெளியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய தகவல் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வெளியாக போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலுமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாத காலங்களாகவே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே வந்து இருந்திருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரிக்குள்ளே அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதிலளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதில் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக நேர்காணல் முடித்துவிட்டு உடனே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்துமே ரெடியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே தான் நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டாக பொறுத்தளவுக்கு இனிமேல் எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜியோ உத்தரவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து பப்ளிசிட்டி ஆகுமா அப்படின்லாம் இல்லை. அவங்களுடைய ஆஃபீஸுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் வந்து ஜியோ உத்தரவு அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் போகும். அந்த ஜியோ உத்தரவு வந்த உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு பப்ளிசிட்டி வந்து பண்ணுவாங்க. அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து இந்த நிலையில தான் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதமாச்சு ரிசல்ட் வருமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. அதெல்லாம் வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாளை முதல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்குள்ளே ஜியோ உத்தரவு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதனால் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நேற்று செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது எந்த தகவல் கொடுத்துருக்காங்க. விரைவில் இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேலையில் பெரிய டவுட்டுகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் நிறைய பணம் பட்டுப்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கு. இது மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்க, இது எந்த மார்க்கின் அடிப்படையில் அனைவருமே இதில் வந்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எதன் மூலமாக வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சில பேரெல்லாம் எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வருமா வராதா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு இனிமே நேர்காணலாம் வந்து நடக்காமல் இருக்குது. அந்த மாவட்டங்களாக எப்போ நடக்கும்? இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகளாக வந்து இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்டேட் கொடுக்கல. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே போன வருடம் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் மாதமே நாங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம். 27 டார்கெட் ஒரு டேட்னு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த டார்கெட் டேட்குள்ளேயே அவங்க வந்து முடிச்சு கொடுக்கணும். அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்காம ஒரு மிகப்பெரிய கனமழை வந்து பெய்தது. அதில் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்தது. பொங்கல் பரிசும் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிலே ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2nd வீக் வந்து வந்துடுச்சு. இனிமே அந்த ரிசல்ட்டும் இனிமேல் அப்டேட் கொடுக்காமே வந்து இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை குறித்தளவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை மறுநாள் முதல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜியோ உத்தரவு பொறுத்தளவுக்கு நாளைக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகளாக வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக
ஒரு தகவல் கிடைத்திருக்கு. ஸோ, அதனால அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ, இருந்தாலும் இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல்லாம் வந்து நடக்காம இருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்கு இனிமே இந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணலே நடக்காம இருக்கு. ஸோ, அவங்களுக்கெல்லாம் எப்ப நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நேர்காணல பொறுத்தளவுக்கு ஸோ அவங்களுக்கும் ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே பின்னர் தேதி வந்து அறிவிக்கப்பட்டு, ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணால் கூட, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நேர்காணல் வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாரி தான் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எதிர்பார்த்த நேர்காணல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய ஸோ நிலையில வந்துன்னா, ஜியோ உத்தரவு பருவத்திற்கு வந்தால் மட்டுமே ரிசல்ட்டு அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு டிஆர் ஆஃபீஸ் மூலமா தகவல் கிடைத்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ நேர்முக தேர்வு வந்து ஸோ போயிருப்பீங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க் வந்து எவ்வளோ? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க? ஸோ அந்த கட் ஆஃப் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்ட் வந்து இருக்கீங்க? இது மூலமா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பிரகாரம் வந்து ஸோ அதுக்கப்புறம் ஸோ நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட்டே ஒன்று அப்படி வந்து ஸோ குடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே முடித்து வைத்து இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இனிமே அப்டேட் குடுக்கல. அதனால ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேலைக்காக அப்ளை பண்ணி ரிசல்ட்டாக வெயிட் பண்ணி அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால தான் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணல மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதனால தான் டிலே ஆகுதா அப்படின்னா, ஸோ அதெல்லாம் தெரியல. ஸோ இருந்தாலும் டிலே பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இது வந்து ஸோ இருக்கப்போது. ஸோ அடுத்ததாக இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்எம்எஸ் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்றத சில பேர் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறத கூட வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய டிஆர் ஆஃபீஸ் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்கு. அத செக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது மாரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துரும். ஸோ இதில ரிசல்ட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அத டச் பண்ண உடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த பிடிஎஃப் மூலமாக ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய பேரு, நேமு இதெல்லாம் வச்சு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து ஸோ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இருந்தாலே நீங்க ரிசல்ட் வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ தேடி ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எந்த இடம் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.